ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். மூர்த்தியோட கடைக்கு வந்த புரோக்கர் சொல்கிறாரு, 65 லட்சம் ரூபாய் நான் தரேன், உங்களோட வீடை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் உடனே வீடு காலி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மூர்த்தி இப்போ அவரோட மாமாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. சொந்த வீடை காலி பண்ணிட்டு இன்னொரு சொந்த வீடு வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, இப்போ உடனே காலி பண்ணணும்னா வாடகை வீட்டுக்கு தான் போகணும், அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி மூர்த்தி, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மூர்த்தியோட மாமா சொல்லிடுறாரு. மூர்த்தியோட மாமா அந்த புரோக்கர்கிட்ட சொல்றாரு, இவங்க வேற வீட்டுக்கு போற வரைக்கும் அதே வீட்டில் நீ தங்க விட்டேன்னா இந்த வீடை உனக்கே கொடுக்கலான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா மீனாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. மீனா அம்மா ஐஸ்வர்யாட்ட சொல்றாங்க, சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியே, அது ரொம்ப நல்ல விஷயம்தாம்மா அப்படின்னு சொல்றாங்க. மீனா அப்பா சொல்றாரு, வீட்டுக்குள்ள ஆளுக வந்துட்டு போனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு தடுப்பு சவர் மாதிரி வச்சு பியூட்டி பார்லர்ல தனியா வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்றாரு. தன சொல்றாங்க, இல்லப்பா இந்த வீட்டை விலைக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப எதுக்கு வீண் செலவு அப்படின்றதுக்காக நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஏமா திடீர்னு வீடை விற்க போறீங்க, ஏதாவது பண தேவை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு அவரு. இல்லப்பா வீடு ரொம்ப பழசாயிடுச்சு, அது போக வசதி வேற பத்தல, அதனாலதான் இதை கொடுத்துட்டு வேற வீட்டுக்கு போகலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க தனம். வீடை கொடுத்துட்டு அந்த வர காசை வச்சு கொஞ்சம் தள்ளி இடம் வாங்கி வீடு கட்டலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப மெயின் ரோட்ல இருக்கிற வீடுமா, நீங்க அவசரப்பட்டு வீடை வித்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இப்போ மார்க்கெட் ரேட் என்ன இருக்கு அப்படின்றத தெளிவா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா விலை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் காரங்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா மீனாவோட அம்மாவையும் கூப்பிடுறாங்க, நீங்களும் வந்து மேக்கப் போட்டுக்கோங்க பெரியமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜனார்த்தனன் சொல்றாரு, ஐஸ்வர்யா மேக்கப் போட்டு முடிக்கட்டும், நான் அது வரைக்கும் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா கதிர் கடையில நடக்கிறத காமிக்கிறாங்க. கதிர் புரோட்டாலாம் போட்டு ரொம்ப ஸ்டைலா தூக்கி போட்டுட்டு இருக்கிறாரு. முல்லை கையில தட்டு வச்சிருக்கிறாங்க, அதுல 2-3 புரோட்டா கீழே விழுந்துருது. பார்த்த உடனே முல்லையோட அம்மா திட்டுறாங்க, ஏற்கனவே கடையில எந்த வியாபாரமும் ஆக மாட்டேங்குது, இதுல இந்த பொருளெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு திட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சின்னஞ்சிறுசுக மாதிரி விளையாடுறத விடுங்க அப்படின்னு திட்டுறாங்க. அடுத்ததா கடைக்கு 2 கஸ்டமர்ஸ் வராங்க. இட்லி புரோட்டாலாம் கேக்குறாங்க, முல்லை எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு கஸ்டமர் வராரு, அவர் டீ கேக்குறாரு, அவருக்கு டீ போட்டு கொடுக்குறாரு கதிர். கதிர் டீ போடுறதுக்காக ரொம்ப ஸ்டைலா கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு பிடிக்கிறாரு. இந்த டீ குடிக்க வந்த கஸ்டமர் வீடியோ எடுக்கிறாரு. அடுத்ததா கதிர் புரோட்டாவுக்கு மாவு பிசைறாரு, அதையுமே ரொம்ப ஸ்டைலா பண்றாரு. கதிர் ரொம்ப ஸ்டைலா மாவை பிசைறாரு, அதை தூக்கி போட்டு பிடிக்கிறாரு. எல்லாத்தையுமே அந்த கஸ்டமர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அநேகமா அந்த வீடியோவை அந்த கஸ்டமர் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவாரு. அந்த வீடியோ செம்ம வைரல் ஆக போகுது. அதை வச்சு கதிரோட கடைக்கு கஸ்டமர்ஸ் வரப்போறாங்க. அந்த மாதிரியான சீன்ஸ் தான் இனிமே வரப்போகுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.